the bell icon on YouTube and don't miss another update. ஈரானோட அடுத்த தளபதி காலி அப்படிங்கிற செய்தி தான் பரபரப்பா இருக்கு. இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா ஜோர்டான் தாக்குதலுக்கு பதிலடி அப்படின்னு சொல்லி குறி வச்சதே ஒரு 15 தளபதிகளை தான். ஐஆர்ஜிசியில் ஆரம்பிச்சு அதோட கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்கள் 15 நபர்களை தான் டார்கெட் வச்சாங்க. ஆனா ஒரு நபர் கூட சிக்கல. எல்லா பயலுகளும் போய் சேஃப் ஜோன்ல உட்காந்துக்கிட்டாங்க. யாரையுமே தட்டி தூக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு இயக்கத்தோட தளங்களையும் தொட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல வெற்றி தான் அமெரிக்காவுக்கு. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு ஈராக் பகுதிகளில் வச்சு ஒரு கார்ல போய்கிட்டு இருந்த தளபதி ஹிஸ்புல்லாவோட தளபதியை தட்டி தூக்கிடுச்சு அமெரிக்கா. அமெரிக்காவோட ஸ்டைல் தான். ஆளில்லா விமானத்துல இருந்து மிசைலை விட்டு தாக்கிட்டார்கள். ஒன்றும் தடுக்கவும் முடியல, செய்யவும் முடியல. இதுல தடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மிசைல்களை வீழ்த்துறதுக்கு இவர்கள்கிட்ட ஒன்றும் எக்யூப்மெண்ட் இருக்க போறது கிடையாது. ஆனா இவரோட நடமாட்டம் துல்லியமா அமெரிக்காவால கண்காணிக்கப்பட்டு தட்டி தூக்கப்பட்டிருக்கு. அசால்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒட்டு மொத்தமா குறி இருக்கு. என்னதான் ஹிஸ்புல்லா வெளியேறுறோம், அதாவது அமெரிக்க தாக்குதலை இனிமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சூட ஏத்தி சத்தியம் பண்ணாலும் அமெரிக்கா விடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அலர்ட்டையும் மீறி ஈராக்குள்ள அமெரிக்காவோட உளவுத்துறை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லிருச்சு. சொன்ன நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். ஈராக்ல இருந்து படைகளை வெளியேற்றுறக்கு அமெரிக்காவும் ஒரு தயார் நிலையில் தான் இருக்கார்கள். அப்படி வெளியேறி போனதுக்கு அப்புறம் இந்த இயக்கங்களுக்கு கூடுதலான செல்வாக்கு, இந்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஈரானோட ஐஆர்ஜிசிக்கு கூடுதலான செல்வாக்கோட சுத்தலாங்கெல்லாம் கனவுலையும் நினைச்சிடாதீங்க. எங்கனால ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த தாக்குதல். என்னதான் ஜோர்டானுக்கு பதிலடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி தான் அமெரிக்கா இலக்க வச்சிருக்கு. ஆள் முக்கியமான ஆள் தான். அந்த பகுதிகளில் பல தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட தளபதியை தான் தட்டி தூக்கியிருக்காங்க. இது ஒரு பேர் இழப்பு அந்த இயக்கத்துக்கு. அதே மாதிரி ஈரானுக்கு ஒரு பேரடி. என்ன அப்படின்னா இவனுங்க இந்த வேலையை ரொம்ப அழகா பாக்குறாங்க. அதாவது ஈரானோட தரப்புல இருந்து அமெரிக்கா மேல குற்றம் சாட்டுறது. ஆனா இதை தடுக்கவே முடியுது இல்ல. ஏன் அப்படின்னா ஐஆர்ஜிசியோட தளபதி ஜெனரல் சுலைமானி செத்ததுக்கே ஒன்றும் செய்ய முடியல. அதோட கீழே இயங்கக்கூடிய கிளை இயக்கங்களோட தளபதி இதுக்கு என்ன பதிலடி பெருசா இருக்க போகுது? ஒன்றும் இருக்க போறது இல்லை. ஆனா ஹிஸ்புல்லா மீண்டும் அறிவிக்கும், அதாவது எங்க தளபதியோட மரணத்துக்கு பழி தீர்க்க போறோம் அப்படின்னு அதிகபட்சமா ஈராக்ல உள்ள அமெரிக்க தளங்கள் மீது மீண்டும் ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்துவார்கள். ஆனா இம்மீடியட்டா பண்ணுவார்களா அப்படிங்கறதுலாம் தெரியல. காரணம் என்னன்னா இதுக்கு பழிக்கு பழி இருக்கு அப்படிங்கிற விஷயமே அவர்கள் அறிக்கையில இல்லை. இந்த பிராந்தியத்துல அமெரிக்கா என்ன அட்டூழியம் பண்ணுது, இதை தொடர்ந்து எதிர்த்து போராடுறதுக்கு இன்னமும் எங்களுக்கு வேகம் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிரடி பதிலடி ஒன்றும் வாய்ப்பே இல்லையாட்டுக்கு வாயவே துறக்கல. அமெரிக்கா இதே போல நிறைய சம்பவங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பங்குக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது அந்த பழிக்கு பழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எங்க டார்கெட்ல இன்னும் நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்கள எப்ப வேணாலும் நாங்க தொட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாவே இவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. பழி தீர்த்த அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம். ஈரான் இதுக்கு பதிலடி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல பார்ப்போம்.